அட்சய திருத்திகை என்பது முடிவில்லாத செழிப்பை தரக்கூடிய அற்புதமான மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம், தங்கம் வாங்குவது, இறைவனை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நிலையான செல்வத்தையும் அமைதியும் வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அட்சய திருத்திகை நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்ய வேணும், அட்சய திருத்திகை நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மலைக்கு பொதுவாகவே நேர்மறையான ஆற்றலாக இருக்கக்கூடிய தன்மையானது அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருத்திகை நாளில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையை நம்ம சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு நம்ம கோலம் போட வேணும். அதற்கு மேலே ஒரு மணப்பலகையை போட்டு அதற்கு மேலே வாழை இலையை ஒன்றை நம்ம வைக்க வேணுங்க. இலைக்கு நடுவில் கொஞ்சமாக பச்சரிசியை நம்ம பரப்பி வைக்க வேணும். அதற்கு மேலே ஒரு சொம்பில் நீர் நிரப்பி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காயை கலசத்தின் மீது நம்ம வைக்க வேணும். அதுக்குள்ளார காசுகளை போடலாங்க. இல்லைன்னா காசுகளை பரப்பி கூட நடுவால கலசத்தில் வைக்கலாங்க. உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். கலசத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆளாக்கு இல்லைன்னா ஒரு டம்ளரில் நெல் முழுவதுமாக நிரப்பி வைக்க வேணுங்க. கலசத்துக்கு பொட்டு பூ வைக்க வேணும். அதற்கு பிறகு குத்து விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்க வேணுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையில் வலது பக்கமாக நீங்கள் வைக்க வேணும். நீங்கள் புதுசாக வாங்கிய பொருளை கலசத்துக்கு முன்னாடி வைக்க வேணுங்க. விலை உயர்ந்த பொருட்களாக இருக்க வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. அட்சய திருத்திகை நாளில் எல்லாருமே வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி கூட நீங்கள் வைக்கலாமா. இதை வைப்பதனால அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சமானது உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்கு பிறகு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க. உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லட்சுமி, சிவன், பார்வதி, குபேரர் துதிகளை சொல்லி அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பானதாகுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்க கூட செய்யலாங்க. குசேலருடைய கதைகளை அன்றைய நாளில் கேட்பதும் படிப்பதும் சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. அதற்கு பிறகு அவரவர் வழக்கப்படி தீப தூப ஆராதனைகளை காட்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த பூஜையில் பாயாசம் இல்லைன்னா சக்கரை கலந்த பாலை நெய்வேத்தியமாக மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அன்றைய நாளில் மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. அதற்கு பிறகு மீண்டும் தீப தூப ஆராதனை காட்டி கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தை வடக்கு பக்கமாக நீங்கள் நகர்த்தி வைக்க வேணும். விரதம் இருக்கக்கூடியவங்க எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. முடியாதவங்க பால் பழம் எடுத்துக்கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். கலசத்தை நகர்த்தும் போது விரதத்தை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் இல்லைங்க. பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய் மற்ற பொருட்களை நீங்கள் வீட்டு சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அட்சய திருத்திகை நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து வழிபடுவதும் பூஜையில் தொழிலில் தொடர்பான ஆவணங்கள், பணங்கள் இவற்றை எல்லாமே வைத்து வழிபடுவதும், மந்திரங்களை உச்சரிப்பது, வலம்புரி சங்கல தீர்த்தம், பால் போன்றவற்றை வைத்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்வது சிறப்பானதாகுங்க. மேலுமே இதோடு அருகம்புல், வில்வம், துளசி, மறிக்கொழுந்து, மல்லிகை, செந்தாமரை பூக்களாலும் வீட்டில் வியாபார தலங்கள்லையுமே வைத்து வழிபடலாங்க. இப்படி செய்வதனால தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்குங்க. குடும்பத்தில் விருத்தியும் ஏற்படுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அட்சய திருத்திகை நாள் அப்படிங்கிறது அல்ல குறையாத நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ரொம்பவே மங்களகரமான நாளாகும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை சுத்தமாக தொடத்து வைக்க வேணுங்க. பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சு விளக்கேற்றி வழிபட வேணும். கலசத்தில் அரிசி, தங்கம், வெள்ளி பொருட்களை வைத்து குபேர மந்திரங்களை சொல்லியும் நீங்கள் வழிபடலாங்க. அட்சய திருத்திகை நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகமான பலனானது இருக்குதுங்க. கங்கை போன்ற புனித நதிகளில் நீங்கள் நீராடுவது சிறப்பானதாகும். அன்றைய நாளில் வேதங்களை படிப்பது, ஹோமங்களை நடத்துவது விசேஷமானதாகுங்க. அன்றைய நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்க வேணும்
என்பதில் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. ஆனால் அதை விட அன்றைய நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களே அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பானதாகும். ஏழைகளுக்கு முடிந்த அளவு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யலாங்க. இதனால் சிறப்பான பலன்களானது கிடைக்குங்க. அன்றைய நாளில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்களை செய்யலாம். லட்சுமி நாராயணரை வழிபட்டோம்னா செல்வ வளத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அன்றைய நாளில் லட்சுமி தேவியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் இந்த நாளில் செய்யக்கூடிய தானங்கள் அளவில்லாத புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்குங்க. சின்ன தானம் கூட பித்ரு தோஷம், தெய்வ அருள் குறைவு மற்றும் நவகிரக தோஷங்களை நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. தானமாக வழங்கக்கூடிய பொருட்கள் அரிசி, பருப்பு, பழங்கள், பூக்கள், தாமிரம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரங்களை கூட கொடுக்கலாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா உடைகள், தண்ணீர் நிரப்பிய குடம், குடை, விசிறி, நெய், சர்க்கரை, உப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. தானம் எப்பொழுது ஏழை எளியோர்களுக்கோ இல்லைன்னா வேதத்தை பாராயணம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கோ நீங்கள் கொடுப்பது சிறப்பானதாகும். பிராமணர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அன்னதானம் செய்வது மிக உயர்வான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய தானங்கள் பல பிறவிகளுக்கு நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அச்சய திருத்திகை நாளில் மகா வித்யா மாதாங்கி தேவியுடைய சாதனை ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ தோஷம் நீங்குங்க. தாயாருடைய உடல் நலமானது நல்ல முன்னேற்றம் பெறும். அபிச்சார மற்றும் தந்திர பாதிப்புகளிலிருந்து நல்ல பாதுகாப்பானது கிடைக்குங்க. கல்வி, அறிவு மற்றும் வாக்கு செல்வமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா சித்திர சுக்குல திருத்திகை நாளில் மாதாங்கி தேவியை தியானம் செய்து வழிபட்டோம்னா நம்முடைய தாயுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருத்திகையானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. சூரியோதய காலமும் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து வருவதால் காலை நேரத்தில் பூஜை செய்வதற்கு மிக சிறப்பான நேரமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம சில விஷயங்களை செய்ய வேணுங்க. பொருட்களை வாங்குவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. அட்சய திருத்திகை நாளில் புதிய பொருட்களை வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பணத்தை செலவு செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பணத்தை செலவு செய்தோம்னா செலவுகளானது அதிகரிக்குங்க. இஷ்ட தேவதை மற்றும் குல தேவதையை நம்ம பூஜை செய்து வழிபட வேணும். வீட்டிலேயே பத்தியோடு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகுங்க. அட்சய திருத்திகை நாளில் 12 ராசிக்காரர்களும் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்க பச்சை பொருள் இல்லைன்னா மனமாக இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. ரிஷப ராசிக்காரங்க மஞ்சள் பொருட்கள், அதாவது தங்கம், வாழைப்பழம், கடலைப்பருப்பு போன்றவற்றை நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பானதாகுங்க. மிதுன ராசிக்காரங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லைன்னா இனிப்பு வகைகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அதாவது வெல்லம், லட்டு போன்ற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பானதாகும். கடக ராசிக்காரங்க பருப்பு பொருட்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பு எள், உளுந்து, கருப்பு உடை போன்றவற்றை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அதே போல் சிம்ம ராசிக்காரங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதாவது பால், அரிசி, சர்க்கரை, வெள்ளி போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. கன்னி ராசிக்காரங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் இல்லைன்னா வெள்ளத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. துலா ராசிக்காரங்க மஞ்சள் பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதாவது வாழைப்பழம், மஞ்சள், கடலை, மஞ்சள் உடை போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. கருப்பு உடை, உளுந்து போன்றவற்றை தானமாக கொடுப்பது சிறப்பானதாகும். தனுசு ராசிக்காரங்க பச்சை பொருட்கள் இல்லைன்னா மனமாக இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கலாம். மகர ராசிக்காரங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லைன்னா இனிப்பு பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. கும்ப ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது வாழைப்பழம், கடலை பருப்பு, மஞ்சள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. மீன ராசிக்காரங்க வெள்ளை உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. அதாவது அரிசி, சர்க்கரை, பால் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. அட்சய திருத்திகை நாளில் வெளியில் சென்று பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே லட்சுமி பூஜை, தானம், ஜபம் மற்றும் நல்லதை நடத்தி கடைப்பிடிப்பதே உண்மையான நன்மையை கொடுக்குங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க, ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
அட்சய திருத்திகை நாள் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளுமே பல மடங்காக பெருகி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தானத்திலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சுன்னா யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அன்றைய நாளில் கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த பதிவில் மகாலட்சுமி தாயாரை அட்சய திருத்திகை நாளில் எப்படி வழிபட வேணும், கலசம் வைத்து எப்படி வழிபடுவது, அட்சய திருத்திகை நாளில் 12 ராசிக்காரர்கள் என்னென்ன பொருட்களை தானமாக கொடுக்க வேணும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.